Buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த டைம் ட்ராவல் பிஎல் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸ் வரதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் கிரேட் வந்து அன்றைக்கி ஒரு ஜோசிக்காரனை மீட் பண்ணால. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அவன் கூட உட்காந்து கன்சல்ட் பண்ணியிருப்பான் போல். அப்போ அந்த ஜோசிக்காரன் பார்க்கும்போது இவன் ஒரு கார்டு இருக்கிறான். அந்த கார்டில் என்னென்னா டவர் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னா 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ அந்த ஜோசியக்காரர் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, அப்போனா உன் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகுது. நீ முன்னாடி பண்ண கர்மா ஒன்று உன்னை பாதிக்க போகுது. இந்த டவருக்கான மீனிங் வந்து மாற்றம். இந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். பட் அது முடியறதுக்குமே நிறைய டைம் எடுத்துக்கும். அது சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நடக்கிறது காட்டினாங்கன்னா, கிரேட் தான் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டான்ல. அங்கே ஒருத்தனை பார்க்குறான். அவனை பார்த்து ரிச் என்னை காப்பாற்றி இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போன்னு சொல்ல, ஆக்சுவலாக கிரேட்டோட காலகட்டத்தில் ரிச்சுன்னு ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு போல். அவன் தான் இங்கே இருக்கணும்னு நினச்சிட்டு பேச, அவன் பிடித்திட்டுறான். என்கிட்ட என்ன நீ கேஷுவலாக பேசுகிற, எனக்கு மரியாதை கொடு, நான் ரிங்குன்னு சொல்கிறான். அதோட இப்போ கிரேட்டை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறக்கு தான் அவன் வந்திருக்கான். இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுகிறீங்க நீங்கன்ட்டு. அதாவது காவ் தான் அந்த போட்டை தள்ளி விட்டான்ல, அதுக்காக காவ் அரெஸ்ட் பண்ணுறது தான் இவங்க வந்திருக்காங்க. அப்போ டெக்கோட அம்மா சொல்கிறாங்க அவனை இழுத்துட்டு போங்கங்கிற மாதிரி. அப்போ கரெக்டாக அங்கே வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து ஜூங்குக்கு ரொம்ப ரத்தம் போயிட்டே இருக்குன்னு சொல்ல, உடனே எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. அப்போ கிரேட்டுமே நான் டாக்டர் தான் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனுமே ஓடி வந்து பார்க்குறான். எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் வந்து அவனோட நிலைமை பார்த்தோன்னே எல்லாரும் அங்கே இருக்க டாக்டர் கூப்பிட போகிறாங்க. பட் இவன் சொல்லிடுறான், இல்லை தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன்ட்டு. அப்போ மற்றவங்களாம் என்ன இவன் இப்படி பேசுகிறாங்க மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்போ டெக் சொல்கிறான், சரி அவன் தான் சொல்கிறான்ல, நம்ம அவனை நம்பி பார்ப்போன்ட்டு. அதோட அவன் காவ்கிட்ட சொல்லிடுறான். ஸோ அது வந்து காவுக்குள்ளே இப்போ கிரேட் தான் இருக்கான். பட் அங்கே இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் காவ் தானே. ஸோ அப்படியே சொல்லலாம். எங்க பாரு காவ், இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். மனுஷங்களோட உயிர் விளையாடுறதுக்குல்ல, அது உனக்கு தெரியும் தானேன்னு சொல்ல, அப்போ காவ் சொல்கிறான், அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் இவங்க உயிரை வச்சு விளையாட மாட்டேன், நான் ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு அவன் அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணி அந்த ரத்தம் போகிறத கட்டுப்படுத்திட்டான். இவன் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் காவன் ஒருத்தன் எந்த வேலைக்கும் உருப்படி இல்லாமல் ரொம்ப அந்த கோழி சண்டைலாம் போட்டான்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு யாரையும் மதிக்காமல் திரிகிற ஆள் தான். பட் அவன் இப்படி பண்ணுறாங்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த பையனை காப்பாற்றினதுக்கப்புறம் அந்த ரூங் சொல்கிறான், சரி இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. பட் இவன் சொல்கிறான், நான் தான் ஒன்றுமே பண்ணல, என்னையும் கூப்பிட்டு போகிறீங்கன்ட்டு. அந்த போட்டை நீ தானே தள்ளி விட்டேன்னு சொல்ல, இல்லை அப்போல்லாம் நான் ஒன்றுமே பண்ணலன்னு தான் அவன் சொல்கிறான். அப்போ டெக் என்ன பண்ணிடுறான், சரி இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு, நாளைக்கு நானே இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிடுறான். டெக்கோட அம்மாலாம் இல்லை இவன் இப்படியே அனுப்பிடலாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் டெக்கோட அப்பா தான் அவன் தான் சொல்கிறாள்ன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அமைதியாக இருக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெக் காவ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அவனோட ரூமில் விட்டுட்டு, இங்கே பாரு, நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், அதனால தான் இப்போ நீ போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் இங்கே இருக்க, தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இங்கே அமைதியாருன்னு சொல்ல, இவன் பார்க்குறான், குன் நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களான்ட்டு. அதாவது குன்னுனா நீங்கள் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். பட் அந்த காலத்தில் எப்படின்னா, அது வந்து ஒரு நல்ல பெரிய ஆளோட டைட்டிலாட்ட, என்னையே நீ அப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அதோட இன்னியுமே பெரிய ஆள் டைட்டில்லாம் சொல்லிட்டு பேச, இங்கே பாரு இப்படிலாம் என்ன சொல்லிட்டு இருக்காத, வெளியே யாராவது கேட்டால் அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும்ன்ட்டு அவன் காவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒரே வார்த்தை தான் கேட்குறான் கிரேட்டு, ஆமாம் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கன்ட்டு. அப்போ இவன் வந்து டெக்கு அந்த மாதிரி சொல்லிடுறான். இவனும் ஓகேன்னு சொல்ல, எனது ஓகேவா அப்படி என்னன்னு கேட்குறான். ஓகேனா அக்ரி பண்ணிக்கிறது, சம்மதம் அந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்ல, என்ன பாஸ் இவன் பேசுகிறானோன்னு சொல்லிட்டு அந்த வேலையாள்கிட்ட உன்னோட மாஸ்டரை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு டெக் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான், உன் பேர் என்னன்ட்டு. அசிஸ்டன்ட் பார்க்குறான், நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா என்னன்ட்டு. சரிப்பா உன் பேரை சொல்லுன்னு சொல்லும்போது இவன் யாமுன்னு சொல்கிறான். சரி ஓகேன்ட்டு இவன் யாமன்னான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறான். அதோட இது என்ன எரா, அதாவது என்ன காலகட்டம்னு கேட்க அவனுக்கு ஒன்றும் புரியல. இதை யார் ஆண்டுட்டு இருக்குன்னாங்க அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு மன்னர் பேர் சொல்கிறான். அப்போ தான் இவன் யோசிச்சு பார்க்குறான். அந்த மன்னர் பேர் யோசிச்சு பார்த்து இவனுக்கு ஞாபகம் வந்துடுது. அப்போனா கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே, அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்குமான்ட்டு இவன் அதிர்ச்சியில் மயங்கிடுறான். அதுக்கப்புறம் டெக் போய் அவனோட அப்பா அம்மாவை பார்க்க எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமா இருக்குது. ஏன்னா இந்த மந்திரம் போட்டதுக்கப்புறம் இவன் என்ன இப்படி ஆளே மாறிட்டான், அந்த மாதிரி தான் அவங்களுக்கு குழப்பமா இருக்குது. ஒருவேளை இவன் தப்பு பண்ணலான்ட்டு. ஏன்னா இவங்க ஒரு மந்திரம் போட்டாங்கல்ல, அந்த மந்திரம் அவங்க தப்பு பண்ணியிருந்தா அவங்க உயிர் எடுத்துரும் போல. அப்போனா இனிமே உயிரோட தானே இருக்கான். ஸோ அவன் தப்பு பண்ணலையோன்னு அவங்களுக்கு தோணுது. பட் இந்த மந்திரம் போட்டால் அவங்களோட மூளைக்குன்னு பாதிக்குமான்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வந்து இப்போ ஒரு புதிய ஆளாக இருக்கான்ல,
அதுதான் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமா இருக்கு. இப்போ கிரேட் கண் முழிச்சு பார்க்கும்போது, அப்பாடா! நேத்து பயங்கரமான கனவுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சா, பக்கத்துல தான் அசிஸ்டன்ட் இருக்கானே, அவன பார்த்து இவன் பயந்துடுறான். இது எப்பிட்றா சாத்தியம்னு இவனுக்கு புரியல. நேரா போய் கண்ணாடி அப்பதான் பார்க்குறான். அதுல இவனே தான் இவனோட ஹேர் ஸ்டைல் மாறி இருக்குல்ல. "டேய் யார்டா நீங்கிற மாரி." இவன் பயங்கர குழப்பத்துல இருக்க, அசிஸ்டன்ட் கேட்குறான், "நீங்க உங்களே மறந்துட்டீங்களான்ட்டு." ஆனா இவன் வந்து இவனுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கான். ஓகே. அப்பன்னா நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். ஆனா எப்படி வந்தேன்னு தெரியல. அச்சோ! பாட்டி வேற இந்நேரம் ப்ரெஷர்ல இருப்பாங்களே! அவங்களுக்கு என்னாச்சோன்ட்டு இவன் பயந்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பாவம் மாஸ்டருக்கு என்னாச்சோன்னு அவன் குழம்பி போயிருக்கான். அப்ப கரெக்ட்டா இவன் ரெஸ்ட் ரூம் போணும்னு நெனைக்கிறான். அத வந்து இவன்கிட்ட கேட்டா இவனுக்கு வேற புரிய மாட்டேது. அவன் வந்து அந்த செம்பாட்டு இருக்கும்ல, அத எடுத்து தரான். அது இல்லங்க ரெஸ்ட் ரூம் மாட்ட கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அது எங்கங்கிற மாரி கேட்கும்போது, ஓ! வேஜ்ன்னு சொல்றான். அந்த காலத்துலலாம் வேஜ்ன்னு தான் சொல்லுவாங்க போல. ஸோ அந்த இடத்துக்கு இவன் கூட்டிட்டு போக, அப்ப டெக் பார்க்குறான். என்ன நீ தப்பிச்சு போறியான்ட்டு. ஏன்னா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் அவன் கூட்டிட்டு போணும்ல. இவன் சொல்றான், "இல்ல நான் ரெஸ்ட் ரூம் தான் போறேன். அந்த வேஜுக்கு தான் போறேன்னு" சொல்லிட்டு போக, இவன் அவசரமா போறானா, ஆனா டெக் அவன நம்பாம இவன் தப்பிச்சு போறான் போலன்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த வேஜ காட்டணும்னு இவன் அதுக்குள்ள போய் பார்க்குறான். என்னடா இது இப்படி இருக்குங்கிற மாரி. அசிஸ்டன்ட் வந்து வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கான். "ப்பா இங்க ரொம்ப லக்ஸூரியஸா இருக்குங்கிற" மாரி சொல்ல, அசிஸ்டன்ட் புலம்பிட்டு இருக்கான். லக்ஸு அப்பன்னா என்ன? அவர் உண்மையிலே எல்லாத்தையும் மறந்துட்டாராங்கிற மாரி இவன் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இந்த பேப்பர்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது எங்கன்னு கேட்டா, அங்க வந்து ஸ்டிக் தான் வச்சிருக்காங்க. என்னது ஸ்டிக்காங்கிற மாரி இவன் அதையும் பார்த்துட்டு இருக்க, அப்ப டெக் அங்க வந்துடுறான். இவன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கனால அவன் வெளிய நின்னுக்கிறான். இதுல அந்த கிரேட் வெளிய வரும்போது, இந்த வடிவேலு ஒரு படத்துல துணிய புடிச்சுட்டே நடந்து வருவாங்கல்ல, அந்த மாரி நடந்து வரான். செம்ம ஃபன்னா இருக்கும். சரி இவன் உண்மையாலேயே தப்பிச்சு போலன்ட்டு, டெக் அங்கருந்து நடந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பல்லு விளக்கறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்கல்ல, சாம்பல் அந்த மாரி இருக்கு. குளிக்கிறதுக்குமே கடுக்காய் மாரி என்னமோ இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னது ஏதுன்னு இவன் பார்த்துட்டு இருக்க, அப்ப டெக்கும் வரான். டெக்கோட அசிஸ்டன்ட்டும் அதெல்லாம் எடுத்து வைக்க, ஸோ டெக் இப்ப பல்லு விளக்குறான்ல, அத பார்த்து இவனுக்கு தெரியாதனால, டெக் பண்றதெல்லாம் அப்படியே காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்கான். அப்ப டெக்குமே இத நோட் பண்றான். அப்ப கிரேட் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான். ஆமா இந்த டெக் யாருங்கிற மாரி. என்ன நீங்க இவரையும் மறந்துட்டீங்களான்னு கேட்க, இங்க பாரு மனுசங்கன்னா மறக்க தான் செய்வாங்க. நீ சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. இப்படி இவன் மறந்துட்டானா இந்த மாரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் டெக் வந்து கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ அந்த அசிஸ்டன்ட் வந்து கிரேட் கிட்ட சொல்றான். என்னன்னா, இங்க டெக்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட ரிலேட்டிவ் பையன் தான் இந்த கிரேட். அதாவது கா. ஸோ காவோட அப்பா, அம்மா இறந்ததுக்கப்புறம் கா வந்து இந்த வீட்ல தான் வளர்ந்துருக்கான். இந்த டீட்டெயில்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்ப இவங்க வாய் கொப்பளிப்பாங்கல்ல, வாய் கொப்பளிக்கிறது கூட இவன் டெக்க பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கான். அத டெக் நோட் பண்ணிட்டு ஒரு டைம் துப்புறான். அதுக்கப்புறம் வந்து இவன் அப்படியே வாய் கொப்பளிச்சுட்டு இருக்க, அவனுக்கு முன்னாடி கா துப்பிடுறானா. இவன் அந்த தண்ணி குடிச்சிட்டு கிரேட்ட பார்த்து லைட்டா அப்படி கண்ணாட்டிட்டு போறான். அதாவது கிரேட்ட லைட்டா டீஸ் பண்ற மாரி. அப்புறம் குளிச்சுட்டு இருக்கும்போது கிரேட் பார்க்குறான். என்ன இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானேன்ட்டு. அது இவன கேட்டுருச்சு. "என்ன சொன்ன?" அப்படின்னு கேட்க, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. லைக் அப்படின்லாம் சொல்ல, என்னது லைக்காங்கிற மாரி. அவனுக்கு அதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் நான் உன்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போணும். நீ சீக்கிரம் ரெடி ஆயி வான்னு சொல்லிட்டு, டெக் அங்கருந்து போயிடுறான். அப்புறம் கிரேட்டுக்கு வேற பயங்கரமா பசிக்குது. சரின்னு அசிஸ்டன்ட்டும் துணியெல்லாம் ரெடி பண்ண போயிடுறான். அதுக்கப்புறம் அவன ரெடி பண்ணிலாம் விட்டதுக்கப்புறம், இப்ப கிரேட் வந்து அவன் ஃப்யூச்சர்ல இருக்கும்போது ஒரு ஹேர் ஸ்டைல்ல இருப்பான்ல, அந்த ஹேர் ஸ்டைலுக்கு மாறிட்டான். அப்பாடா! இப்பதான் என்ன பார்க்குற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு, அவன் சாப்பிட போறான். சாப்பிட வேற அங்க அந்த டேபிள் ஃபுல்லா நெறைய சாப்பாடு இருக்கா. இவன் போய் டக்குன்னு எடுத்து சாப்பிட, டெக் திட்டுறான். கொஞ்சமாச்சும் மேனர்ஸ ஃபாலோ பண்ணுன்ட்டு. அதுக்கப்புறம் உட்கார்ந்ததுக்கப்புறம் சாப்பாடு முறையா பரிமாறுவாங்கல்ல, அந்த மாரி பரிமாறிட்டு சாப்பிடும்போது, இவன் பார்க்குறான். ஓ! இந்த காலகட்டத்தில எல்லாரும் கையில தான் சாப்பிடுறீங்களான்ட்டு. அதுக்கு இவங்க திட்ட, அப்ப கிரேட் சொல்றான். இல்ல நான் அந்த மீனிங்ல சொல்லல. எல்லாரும் கையில சாப்பிடும்போது, அந்த கையில சாப்பாடோட டெம்பரேச்சர் படும்ல, அப்பன்னா ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லதுன்ட்டு, அவன் ரொம்ப அத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண, டெக்கோட அப்பலாம் அத ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பட் இவன் சாப்பிடும்போது எப்புட்ன்னா, குழந்தைய விட மோசமா சாப்பிடுறான். அப்ப டெக்கே திட்டுறான். "டேய்! நீ இப்ப சாப்பிடுறதுக்கு அசிஸ்டன்ட்ட ஊட்டி விட சொன்னா கூட நல்லா சாப்பிடுவ போலன்ட்டு. சாப்பிடும்போது கண்ணு வைக்காதப்பான்னு" சொல்லிட்டு இவன் சாப்பிட்டுட்டு இருக்க, இவன் சாப்பிடுறத பார்த்து டெக்கோட அம்மாக்கெல்லாம் பசியே போயிருச்சு. அவங்க அங்கருந்து சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி குடுப்பாங்கல்ல, அது வந்து நல்லா பியூரா ரெயின் வாட்டர் இருக்கும்ல, அத எடுத்து குடுத்துருக்காங்க. ஸோ அத குடிக்கும்போது எனக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த மாரி தண்ணியெல்லாம் நான் குடிச்சதே இல்ல. நான் மினரல் வாட்டர் தான் குடிப்பேன்னு சொல்ல, இவங்க பார்க்குறாங்க. இவன் என்ன சொல்றாங்க மாரி. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யாரோ தகவல் சொல்லி விட்டுருக்காங்க. என்னன்னா, காவ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத டெக்கோட அசிஸ்டன்ட் காவோட அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டான். அதுக்கப்புறம் டெக் அவங்கலாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்ப அசிஸ்டன்ட் வந்து இத காவ் கிட்ட சொல்ல, காவும் ஓகேங்கிற மாரி பார்த்துட்டு, ஆமா இந்த டெக்கு ஏன் என் மேல கோவமா இருக்கான்னு கேட்க,
அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் சொல்றான், என்னன்னா டெக் வந்து எல்லாத்துலயும் ரொம்ப திறமையான ஆளு. செம்ம டேலண்ட்டு. வாள் பயிற்சிலலாம் அவன் அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அவன்கிட்ட வந்து எப்பயுமே காவ் தோத்து தான் போயிருக்கான். அதனாலேயே காவுக்கு டெக்க பார்த்தா கொஞ்சம் கோவம். ஸோ இவன் சொல்லும்போது, எனக்கு புரியுதுங்கிற மாரி கிரேட் கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் வந்து இதெல்லாம் சொல்றான்ல, அதனால அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப பயந்துட்டான். "அச்சோ! உங்கள பார்த்து இப்படிலாம் சொல்ட்டேன்ல, நான் சாக வேண்டியவன்" அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. கிரேட் தான உள்ள இருக்கிறது. காவா இருந்தா அவன நல்லா போட்டு அடிச்சிருப்பான். பட் இப்ப கிரேட் இருக்கனால அவன் பெருசாவே எடுத்துக்கல. ஸோ அந்த அசிஸ்டன்ட் இன்னொன்னு சொல்றான், "நீங்க தான் டெக்கு போறாங்கன்னு நெனச்சு அந்த போட்ட தள்ளிவிட சொன்னீங்க. பட் அந்த போட்ல போனது ஜம்பா" அப்படிங்கிற மாரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்றான். அதாவது டெக்கோட அம்மா தானே அந்த போட்ல போயிருப்பாங்க. அதெல்லாம் சொல்ல, அத கேட்டு கிரேட் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் டெக் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனான். அப்பதான் அந்த போலீஸ்லேருந்து வந்தான்ல, அவன் வந்து சொல்றான். என்னன்னா, அந்த பொண்ணு வந்து காணாம போனனால தானே இவன அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் அந்த பொண்ணு வந்து உயிரோட கிடைச்சிருச்சு. அங்க யாரோ அந்த ரிவர் சைடு வந்து காப்பாத்தி அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து இன்னி சுயநினைவு வரல. மத்தபடி உயிரோட தான் இருக்கு. ஸோ உயிரோட இருக்கும்போது இவன் மேல எந்த கேஸும் போட முடியாதுல்ல. அதனால தான் அவன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வர வேணான்ட்டு இப்ப இந்த ரூம் சொல்லியிருப்பான் போல. இன்னொரு பக்கம் கிரேட் வந்து, இந்த அளவுக்கு அவன் பண்ணியிருக்கானான்ட்டு அவன் ஷாக் ஆகுறான். கண்டிப்பா அவன் பண்ணதுல பெரிய தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த காவ் ஏன் இப்படி பண்றாங்க மாரி சொல்ல, அப்ப அசிஸ்டன்ட்டுமே நான் உங்களுக்கு டீ கொண்டு வரேன்னு போறான். அப்பதான் கிரேட் யோசிச்சு பார்க்குறான். நம்ம இங்க ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடாது. இங்கேருந்து எப்படி திரும்பி போறதுன்னு பார்க்கும்போது, இவனுக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு இவன் கார் மேல அந்த மின்னல் அடிக்கும்போது தான் இவன் இப்படி டைம் ட்ராவல் பண்ணி வந்தது. ஸோ இப்பயுமே நல்லா வானத்த பார்க்கும்போது இடியும் மின்னலுமா இருக்கு. அதனால இவன் டக்குன்னு போய் நின்னுட்டு, "வா மின்னல் என் மேல வந்து அடின்னு" சொல்லிட்டு இருக்கா. மழை பெஞ்சுட்டு இருக்கு. இவன் இப்படி கத்திட்டு இருக்கானா, உடனே அங்க டிக் வந்துடுறான். "என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு" அவன தடுக்க, அப்ப 2 பேருமே கீழ விழுந்துடுறாங்க. அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கு. அப்ப கரெக்ட்டா டெக்கோட அசிஸ்டன்ட் வந்து கொடையோட வந்துடுறான். அப்புறம் 2 பேரும் எந்திரிச்சு, டெக் அவன புடிச்சு திட்டுறான். "நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது பேய்கீன்னு புடிச்சிருச்சா? பைத்தியமா நீன்னு சொல்லிட்டு இருக்க?" அப்ப இவன் சொல்றான், "எனக்கு அப்பல்லாம் ஒண்ணும் ஆகல. நான் நல்லா தெளிவா தான் இருக்கேன்ட்டு." "பொய் சொல்லாத. நீ ரொம்ப மாறி நடந்துட்டு இருக்கன்னு" சொல்ல, அப்ப கிரேட் சொல்றான், "நான் என்ன சொன்னாலும் நீ நம்புவியான்ட்டு." சரி சொல்லுன்ட்டு டெக் சொல்ல, அப்ப இவன் சொல்றான், "இந்த மின்னல் என் மேல அடிச்சாதான் நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கேயே போ முடியும்ன்ட்டு. இங்க பாரு நீ இப்பயும் உளறிட்டு தான் இருக்க. இனிமேல் இந்த மாரி எதுவுமே பண்ணக்கூடாது. நான் உனக்கு ஒரு ஆர்டராவே சொல்றேன்னு" சொல்லிட்டு டேக் அவன அங்கேருந்து அனுப்பிடுறான். கிரேட்டும் அங்கேருந்து கோவமா தான் போறான். இப்ப டேக் அவனோட ரூமுக்கு வந்துடுறான். அவன் அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. அசிஸ்டன்ட் கேட்குறான், "நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்ட்டு?" "காவ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத மாரி தான் தோணுது." "அது எப்படின்னு சொல்ல?" அசிஸ்டன்ட்டுமே கேட்குறான். "அந்த மந்திரத்தால ஒருத்தவங்களோட ஞாபகம்லாம் மாறுமா என்னன்ட்டு?" ஏன்னா அந்த மந்திரத்த பொறுத்தவரைக்கும் அவங்க தப்பு பண்ணியிருந்தா அவங்க இறந்துருவாங்க. பட் அவங்களோட பெர்சனாலிட்டியே மொத்தமா மாறுமான்ட்டு புரியலன்னு தான் அசிஸ்டன்ட்டுமே சொல்ல. அப்ப டெக் சொல்றான், "எனக்கு அவன்கிட்ட என்ன மாற்றம் ஆச்சு ஏதுன்னு புரியல. பட் இந்த மாற்றம் நல்லதுக்கா இருந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு" சொல்றான். இன்னொரு பக்கம் வந்து இப்ப மார்க்கெட்டுக்கு கிளம்பி வந்திருக்கான். அவன் சும்மா அசிஸ்டன்ட் கூட அப்படியே நடந்து போயிட்டு இருக்க. அப்போ ஒருத்தன பார்க்குறான். அந்த ஆளு கிரேட்ட பார்த்து முறைக்கிறான். என்னன்னா, அவன் வந்து இதுக்கு முன்னாடி காவ் கூட அந்த கோழி சண்டை இருக்கும்ல, அதுல இருந்தவன் போல. காவோட கோழி எல்லாமே சேவல் சண்டை. நான் தான் தப்பா சொல்லிட்டேன். காவோட சேவல் எல்லாமே அவனோட சேவல வந்து அடிச்சிருக்கும் போல. அந்த கோவத்துல அவன் இருக்கான். ஸோ இப்ப வந்து காவ பார்த்தோன்னே அவன் வந்து வம்புக்கு வரான். "என்ன உன்னோட சேவல இப்ப எடுத்துட்டு வந்துட்டியான்னு" சொல்லிட்டு, அவன் வாலண்டியரா போய் காவ அடிக்க, காவ தடுக்குறான். "என்னது சேவலா? என்கிட்டலாம் சேவல் இல்லன்னு" சொல்லிட்டு அவன் தடுக்க பார்க்குறான். இவனுங்க அப்படியே கூட்டமா அடிக்க வர, அவன் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவனுங்கள அடிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே டெக் வந்து ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த சண்டைலாம் முடிஞ்சுச்சு. டெக் அடிச்சதுல அவங்க ஓடிட்டாங்க. கிரேட் அடிச்சதுல அவங்க ஓடிட்டாங்க. இதெல்லாம் டெக் ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கான்ல, அவனுக்கு இன்னியுமே குழப்பம் எச்சாகுது. இது காவ் தானான்ட்டு. கண்டிப்பா இது பழைய காவ் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. அசிஸ்டன்ட்டும் சொல்றான் அவனுக்குமே குழப்பமா இருக்கான்ட்டு. இப்ப வீட்ல காட்டுனாங்கன்னா, டெக்கோட பெரியம்மா வந்து அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, இப்ப கிரேட் கூட சண்டை போட்டான்ல, அவன் வந்து டெக்கோட பெரியம்மா பையன் தானாம்மா. ஸோ என் பையன எப்படி உன் வீட்ல வளர்ற ஒருத்தன் அடிக்கலாம்? அப்படிங்கிற மாரி வந்து இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ டெக்கோட அம்மாவுமே என்ன சொல்றீங்கங்கிற மாரி அதிர்ச்சியில தான் பார்க்குறாங்க. அப்ப டெக்கோட பெரியம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு, என் பையன் தான் உனக்கு உண்மையான சொந்தம். அந்த காவ் வந்து ஏதோ உனக்கு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் தானே. அவனுக்காக பார்த்துட்டு நீ நம்ம சொந்தத்துக்கு எடுத்துக்காத" அந்த மாரி சொல்ல, இவங்களுமே இத பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்க கிரேட்ட கூப்பிட்டு ரொம்ப லெக்சர் குடுத்துட்டு இருக்க. இவன் வந்து எவ்வளவோ சொல்ல பார்க்குறான். பட் அவங்க இவன் பேசுறதே கேட்க மாட்றாங்க. அதுக்கப்புறம் டெக்கோட அப்பா, டெக்லாம் வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, டெக்கோட அப்பா சொல்றாங்க, "நீ சொல்றது எனக்கு புரியுது.
பட் நான் 2 தரப்பு நியாயத்தையும் கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இப்ப கிரேட் கிட்ட கேட்குறாங்க. "என்னாச்சு நீ சொல்லுன்ட்டு." அப்ப கிரேட்டுமே, "நான் அவன அடிச்சது உண்மதான். ஆனா அது வந்து தற்காப்புக்காக தான். அவன் தான் ஃபர்ஸ்ட்டு சண்டைக்கு வந்தான். பட் நான் அடிச்சதுக்காக நான் முழு மனசோட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு." அவன் அவ்ளோ நிதானமா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறான். இவன் இப்படி மன்னிப்பு கேட்கறத பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. வேலை செய்றவங்களே ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஆனா டெக்கோட அப்பாவுக்குலாம் இவன் இப்படி நல்ல பையனா மாறிட்டானோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதோட இப்ப கிரேட் என்ன பண்றான்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த காவ் வந்து ரொம்பவே கெட்டவன். பட் இன்னையிலருந்து நான் மாறிட்டேன். எனக்கு திருந்தறக்கு ஒரு சான்ஸ் மட்டும் குடுங்களேன். நான் மேலும் ஒரு நல்ல மனுஷனா மாறிருவேன். பெரிய கைண்ட்னஸ்ஸே இன்னொருத்தங்கள மன்னிச்சு விடுறது தானே. எனக்கு அந்த சான்ஸ் குடுங்க. நான் யாருக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ தப்பு பண்ணியிருந்தாலும், அவங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு, அவன் அப்படியே தலை வணங்கி மன்னிப்பு கேட்பாங்கல்ல, அந்த மாரி கேட்டுட்ருக்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. ஸோ, இப்ப டெக்கோட அப்பாவும் என்ன சொல்றாங்கன்னா, "உங்க அக்கா கிட்ட நான் போய் பேசிக்கிறேன்னு" சொல்லிட்டு அவங்க போறாங்க. அதோட காவமே கூட்டிட்டு போயிடுறாங்க, அந்த பேச்சுவார்த்தைக்காக. அதுக்கப்புறம் வீட்ல வேலை செய்றவங்கலாம் இருப்பாங்கல்ல, காவோட அசிஸ்டன்ட் தவிர மத்தவங்கலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, காவ் எப்படி இப்படி மாறுனான் தான். ஏன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல சண்டை போடுறத அவங்க பார்த்துருப்பாங்கல்ல. வழக்கமான காவா இருந்தா எல்லாரையும் அடிச்சிருப்பான் தான். பட் அவன் அந்த எட்டி உதைச்சுட்டு, ஒரு மாரி சண்டை போட்டுட்டு, அதோட நாயாட்டம் அவங்கள பார்த்து கொலைச்சிருப்பான். கண்டபடி திட்டியிருப்பான். பட் இன்னைக்கு பார்த்த காவ் அப்படி இல்லன்ட்டு இவன் ஆச்சரியமா சொல்ல, அப்ப அந்த பிரிக் லேடி சொல்றாங்க, "அந்த மந்திரம் எப்படி ஒருத்தனோட பெர்சனாலிட்டி இப்படி மாத்தும்னா, இவங்க இத பத்திலாம் பேசிட்டு இருக்க." அத காவோட அசிஸ்டன்ட் கேட்டு வந்து, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்றான், "இப்படி உங்கள பத்தி தான் வேலை செய்றவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்ட்டு." அப்ப காவுமே, "நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன்ல அந்த பழைய காவ். ஸோ அவங்க அப்படிதான் பேசுவாங்கற மாரி சொல்ல." "என்னது பழைய காவாங்கிற மாரி தான் அவன் பார்க்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தூங்குங்கிற மாரி சொல்லிட்டு இவன் படுக்க, அப்பதான் பார்க்குறான். இவன் வந்து நல்லா அந்த கொசு வலையெல்லாம் போட்டு தான் படுத்திருக்கான். அசிஸ்டன்ட்க்கு அப்படி இல்லைல்ல. ஏன் உன்கிட்டலாம் அப்படி இல்லன்னு சொல்ல?" அப்ப அசிஸ்டன்ட் சொல்றான், "அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லன்ட்டு." அப்ப இவனுக்குமே அந்த இப்ப கொசு கடிச்சா சில நோயெல்லாம் வரும்ல, அத பத்தி கேட்கும்போது, அது எதுவுமே அசிஸ்டன்ட்க்கு தெரியல. சரி ஓகே படுன்னு சொல்லிட்டு, அடுத்த நாளே எல்லா வேலைக்காரங்களுக்கும் புதுசா தலகாணி, பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் இந்த கொசு வலை எல்லாத்தையுமே வாங்கி குடுத்துர்றான். அதோட நீங்க தங்குற இடத்த சுத்தமா வச்சுக்கோங்க. உங்க யாருக்கு உடம்பு சரியில்லனாலும் உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒரு டாக்டர் தானே, அதனால எல்லாரையுமே பொறுப்பா கவனிச்சுட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் அந்த பிரிக் லேடி வந்து டெக்கோட அம்மாகிட்ட சொல்ல, அவங்க பார்க்குறாங்க. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? என் மரியாதைய குறைக்க பார்க்குறானா? என் வேலைக்காரங்கள நான் நல்லா பார்த்துக்கிறது இல்லையாங்கிற மாரி சொல்ல, அப்ப டெக்கோட அப்பா வந்து சொல்றாரு, "இங்க பாரு, எதுக்கு எல்லாத்தையும் நீ தப்பா நினைக்கிற? அவன் நல்லவனா இருக்கான். அதுல எந்த தப்பும் இல்லையே." அப்ப டெக்குமே சொல்றான், "ஆமா, இது நம்ம வீடு. வேலைக்காரங்கலாம் நமக்கு வேலை செய்றவங்க. அவங்க நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானேன்ட்டு." அவன் இப்படி வேலைக்காரங்கள பார்த்துக்கிறது நமக்கு ஒரு விதத்துல உதவி தானேன்ட்டு டெக்கோட அப்பாவும் டெக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஃபன்னுனா, அந்த பிரிக் வந்து டெக்கோட அம்மா கிட்ட கிரேட்ட பத்தி திட்ட பார்ப்பாங்க. அப்ப எல்லாமே டெக்கோட அப்பா வந்து ஒரு கத்து தான் கத்துவாங்க. அந்த லேடி அமைதியாயிருவாங்க. அதே மாரி தான் இப்பயுமே நடக்குது. இப்ப காவ் கிட்ட ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு அந்த அம்மை மாரி போட்டிருக்கும் போல. ஸோ அதெல்லாம் காட்ட, இவனுமே அதுக்கு தேவையான ஹெர்பல் மெடிசன்லாம் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே டெக்கோட அம்மாவும் அந்த வேலை செய்ற லேடியும் பார்த்துட்டு, அவங்களுக்கு கோவமா இருக்கு இவன பார்க்கறக்கே. உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்ட்டு அவங்க ஏதோ பிளான் போடுறாங்க. என்னன்னா, அடுத்த சீன்லயே அவங்க முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கு. அப்ப டெக்குமே வரான். "வா டெக், நீ கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கன்னு" சொல்லிட்டு அவங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, வந்து இந்த பொண்ணுவோட பிரெக்னன்சிக்கு காரணமாமா. அப்படி சொல்ல எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் காவையும் கூப்பிட்டு அனுப்புறாங்க. இவ கிட்டயும் இந்த விஷயத்தலாம் சொல்ல, அவன் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறான். "என்ன சொல்றீங்க நீங்கங்கிற மாரி." அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு இன்னொரு பையன் வரான். யாருன்னா டெக்கோட பிரதர் தான். இதுக்கு முன்னாடி ஸ்ரீன்னு சொல்லி காட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அவன் இப்பதான் வீட்டுக்கு வரான். அவன் வந்தோனே பார்க்குறான். "என்ன எல்லாரும் இவ்ளோ அதிர்ச்சியா உட்காந்துட்டு இருக்கீங்க? என்ன வழக்கம் போல இந்த வந்து ஏதாவது வம்பு பண்ணிட்டானான்ட்டு." அப்ப காவும் ஸ்ரீயும் மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்க இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்க தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப ஃபன்னா இருந்த மாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ட்ராமால வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.